Bonjour à tous, j'espère que vous allez bien. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய French Academy தமிழ் வீடியோவில் நாளாந்த உரையாடல்களுக்கு தேவையான மிகவும் சிறிய பயனுள்ள வாக்கியங்களை கற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த வாக்கியங்களை திரும்ப திரும்ப கேட்டு மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய உரையாடல்களிலும் பயன்படுத்தி பாருங்கள். வீடியோவிற்கு செல்வதற்கு முன்னர் French Academy தமிழ் சேனலுக்கு புதிதான நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஒனிவா. Il n'y a pas de réseau. Il n'y a pas de réseau. Network இல்லை. Il n'y a pas de réseau. வேகமாக கதைக்கும் பொழுது il n'y a pas de réseau. Je l'ai perdu. Je l'ai perdu. நான் அதை தொலைத்து விட்டேன். Je l'ai perdu. Tu es à la maison. Tu es நீ இருக்கிறாயா? À la maison வீட்டில். நீ வீட்டிலா இருக்கிறாய்? Tu es à la maison. வேகமாக கதைக்கும் பொழுது tu es à la maison. Tu es à la maison. Pourquoi tu ne dors pas? Pourquoi tu ne dors pas? Pourquoi ஏன் tu ne dors pas நீ தூங்கவில்லை? Pourquoi tu ne dors pas ஏன் நீ தூங்கவில்லை? Pourquoi tu ne dors pas? Attendez-vous un peu. Attendez-vous un peu. சிறிது காத்திருங்கள். Attendez-vous un peu. Où as-tu acheté? Où as-tu acheté? நீ எங்கே வாங்கினாய்? Où என்றால் எங்கே. as-tu acheté இறந்த காலத்தில் இருக்கிறது. எங்கே வாங்கினாய்? Où as-tu acheté? Tu veux parler de quoi? Tu veux parler de quoi? Tu veux நீ விரும்புகிறாய். parler கதைப்பதற்கு. de quoi எதை பற்றி? நீ எதை பற்றி கதைக்க விரும்புகிறாய்? Tu veux parler de quoi? Tu veux parler de quoi? Tu vas bien? Tu vas bien? நீ நன்றாக இருக்கிறாயா? ஒருவரை நன்றாக இருக்கிறாயா என்று கேட்கும் பொழுது அலே என்ற வினைச்சொல்லை பாவித்தே கேட்க வேண்டும். இங்கு tu es bien என்று கேட்கக்கூடாது. Tu vas bien நீ நன்றாக இருக்கிறையா? Tu vas bien? Je parle souvent de toi. Je parle souvent de toi. Je parle நான் கதைக்கிறேன். souvent அடிக்கடி. de toi உன்னை பற்றி. நான் உன்னை பற்றி அடிக்கடி கதைக்கிறேன். Je parle souvent de toi. Je parle souvent de toi. Ça m'intéresse. Ça m'intéresse. இது எனக்கு விருப்பமாக இருக்கிறது அல்லது ஆர்வமாக இருக்கிறது என்று கூறலாம். Ça m'intéresse. Cela sera utile pour toi. Cela sera utile pour toi. இது உனக்கு உதவியாக இருக்கும். utile உதவியாக. cela இது sera இருக்கும். être என்ற வினைச்சொல்லின் எதிர்கால வடிவம். cela sera utile pour toi. இது உனக்கு உதவியாக இருக்கும். Je prends mon parapluie. Je prends mon parapluie. Je prends நான் எடுக்கிறேன். prendre எடுத்தல் இந்த வினைச்சொல் நிகழ்காலத்தில் வரும் பொழுது je prends mon என்னுடைய. tu peux. c'est rare. c'est rare. rare என்றால் அபூர்வம். இது அபூர்வமாக இருக்கிறது. tu peux m'aider. tu peux m'aider. உன்னால் எனக்கு உதவி செய்ய முடியுமா? Tu peux m'aider. Tu peux m'aider. pouvoir முடிதல் இந்த வினைச்சொல் நீ என்ற எழுவாயோடு வரும் பொழுது tu peux என்று வரும். Ça m'énerve. Ça m'énerve. இது என்னை எரிச்சலூட்டுகிறது. Ça m'énerve. Ça m'énerve. C'est bizarre. C'est bizarre. இது வழமைக்கு மாறாக இருக்கிறது. C'est bizarre.
Ça m'embête. Ça m'embête. இது எனக்கு தொந்தரவாக இருக்கிறது. Ça m'embête. Il faut que j'aille. நான் போக வேண்டும். Il faut que j'aille. aller என்ற வினைச்சொல் இங்கு subjunctive என்ற வினை வடிவத்தில் வரும் பொழுது il faut que j'aille என்று வருகிறது. On y va. நாங்கள் அங்கு போவோமா? On y va. On y va. இங்கு y எந்த இடத்திற்கு போகிறோமோ அந்த இடத்திற்கு பதிலாக பாவிக்கிறோம். Je travaille ici. Je travaille ici. நான் இங்கு வேலை செய்கிறேன். travailler என்ற வினைச்சொல் நான் என்ற எழுவாயோடு நிகழ்காலத்தில் வரும் பொழுது je travaille ici. ici இங்கே. Je travaille ici. Il est très en colère. Il est très en colère. அவன் மிகவும் கோபமாக இருக்கிறான். Il est அவன் இருக்கிறான். très மிகவும் colère கோபமாக. Il est très en colère. Tu viens souvent ici. Tu viens souvent ici. நீ இங்கு அடிக்கடி வருகிறாயா? Tu viens நீ வருகிறாயா? souvent அடிக்கடி ici இங்கு. Tu viens souvent ici. Tu viens souvent ici. As-tu bien dormi? As-tu bien dormi? நீ நன்றாக நித்திரை கொண்டாயா? As-tu bien dormi? Ça commence quand? Ça commence quand? அது எப்போது தொடங்குகிறது? Ça commence quand? Ils s'habitent loin. Ils s'habitent loin. Ils அவர்கள் habit வசிக்கிறார்கள். loin தூர அவர்கள் தூரவா வசிக்கிறார்கள். Ils habitent loin. Tes parents habitent ici. Tes parents habitent ici. Tes parents உன்னுடைய பெற்றோர்கள் habitent வசிக்கிறார்கள். ici இங்கு. உன்னுடைய பெற்றோர்கள் இங்கா வசிக்கிறார்கள். Tes parents habitent ici. Je reviens tout de suite. Je reviens tout de suite. நான் உடனடியாக திரும்பி வருகிறேன். Je reviens நான் திரும்பி வருகிறேன். Tout de suite உடனடியாக. Je reviens tout de suite. Je ne me rappelle pas. Je ne me rappelle pas. Je me rappelle pas. எனக்கு ஞாபகம் இல்லை. Je me rappelle pas. C'est un bon choix. C'est un bon choix. இது ஒரு நல்ல தெரிவு. C'est un bon choix. N'abandonne jamais. N'abandonne jamais. ஒருபோதும் கைவிடாதே. jamais ஒருபோதும். N'abandonne கைவிடாதே. N'abandonne jamais. Je regrette sincèrement. Je regrette sincèrement. நான் மனமாற வருந்துகிறேன். Je regrette வருந்துகிறேன். நான் வருந்துகிறேன். sincèrement என்றால் மனமாற. Je regrette sincèrement. J'ai besoin d'un conseil. J'ai besoin d'un conseil. எனக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுகிறது. conseil ஆலோசனை. J'ai besoin de எனக்கு தேவைப்படுகிறது. J'ai besoin d'un conseil. Je ne l'oublierai pas. Je ne l'oublierai pas. நான் அதை மறக்க மாட்டேன். oublier மறத்தல். இந்த வினைச்சொல் எதிர்காலத்தில் மறக்க மாட்டேன் என்று வரும் பொழுது oublierai என்று வரும். Je ne l'oublierai pas. Je ne m'en souviens pas. Je ne m'en souviens pas. Je m'en souviens pas. எனக்கு அது நினைவில் இல்லை. Je m'en souviens pas. Je ne peux pas le faire. Je ne peux pas le faire. என்னால் அதை செய்ய முடியாது.
Je peux pas le faire. Je peux pas என்னால் முடியாது. Le அதை faire செய்ய. Je peux pas le faire. Je pense comme toi. Je pense comme toi. Je pense நான் நினைக்கிறேன். Comme toi உன்னை போல. Je pense comme toi. J'ai mal à la tête. J'ai mal à la tête. எனக்கு தலை வலிக்கிறது. J'ai mal à la tête. Où est la gare, s'il vous plaît? Où est la gare, s'il vous plaît? ரயில் நிலையம் எங்கே இருக்கிறது? Où est la gare, s'il vous plaît? Tu aimes ce film? Tu aimes ce film? இந்த படம் உனக்கு பிடித்திருக்கிறதா? Tu aimes ce film? Je dois m'en aller. Je dois m'en aller. நான் புறப்பட வேண்டும். Je dois m'en aller. Je suis en train de manger. Je suis en train de manger. நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். Je suis en train de manger. Je me suis réveillé tôt. Je me suis réveillé tôt. நான் சீக்கிரம் எழுந்தேன். Tôt சீக்கிரம். Je me suis réveillé. நான் எழுந்தேன். நான் சீக்கிரம் எழுந்தேன். Je me suis réveillé tôt. Comment s'est passé ton voyage? Comment s'est passé ton voyage? உன்னுடைய பயணம் எப்படி இருந்தது? Ton voyage. உன்னுடைய பயணம். Comment s'est passé ton voyage? Tu ne connais pas tes voisins? Tu ne connais pas tes voisins? உனக்கு உன்னுடைய அயலவர்களை தெரியாதா? Tu connais pas tes voisins? À quelle heure part le train? À quelle heure part le train? À quelle heure? எத்தனை மணிக்கு part புறப்படுகிறது? Le train ரயில். À quelle heure part le train? Elle est au travail. Elle est au travail. Elle est அவள் இருக்கிறாள். Au travail வேலையில். அவள் வேலையில் இருக்கிறாள். Elle est au travail. Arrête de te plaindre. Arrête de te plaindre. புகார் சொல்வதை நிப்பாட்டு. Arrête de te plaindre. Tout va bien. Tout va bien. எல்லாம் நன்றாக இருக்கிறது. Tout va bien. Tu seras à quelle heure? Tu seras à quelle heure? Tu seras நீ இருப்பாய். À quelle heure எத்தனை மணிக்கு? நீ எத்தனை மணிக்கு இருப்பாய்? எதிர்காலத்தில் கேட்கும் பொழுது இருப்பாய் என்பதற்கு être என்ற வினைச்சொல்லினுடைய எதிர்கால வடிவம் tu seras என்று வரும். Tu seras à quelle heure? Ça m'intéresse. Ça m'intéresse. இது எனக்கு ஆர்வம் அளிக்கிறது. Ça m'intéresse. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 சிறிய சிறிய வாக்கியங்களையும் திரும்ப திரும்ப கேட்டு பயிற்சி செய்து பழகுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.